ஸ்ரீ தியாக பிரம்மம் 11ஆம் பகுதி. பொதுவாகவே மகான்கள் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது சாதாரண மானிடர்களைப் போல் உனக்கு நான் இதை தருகிறேன், அதற்கு பதிலாக நீ எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று பேரம் பேசி அறியார்கள். அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது தம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டு பேசுவதோடு அல்லாமல் தம்மை அந்த பரம்பொருள் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரே விண்ணப்பத்தையே செய்வது வழக்கமாகும். என்னிடம் எந்த நல்ல குணங்களும் இல்லை, இருந்த போதும் உன்னிடம் உயிர்களை எல்லாம் காக்கின்ற கனிவான குணம் நிரம்ப உள்ளது. அதுவே காரணமாக கொண்டு நீ இந்த கீழோனையும் பிறவியாகிற இப்பெருங்கடலிலிருந்து கரையேற்ற வேண்டும் என்பதே அவர்களது பிரார்த்தனையாக இருக்கும். ஸ்ரீ தியாக பிரம்மமும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதற்கு உதாரணமாக அமைந்த அவரது அடுத்த கிருதி துடுகுல நன்னே தொர கொடு புரோசுரா எந்தோ என்கிற மிக அழகிய பாடலாகும். அதன் பொருளை இனி காணலாம். பொல்லாத பிள்ளையனை பாலிக்க யார் வருவார்? அல்லாத தீக்குணங்கள் அத்தனைக்கும் இருப்பிடம் நான். பொல்லாத பிள்ளையனை பாலிக்க யார் வருவார்? ஸ்ரீதேவி ஹிருதயமுதில் சஞ்சரிக்கும் திருவுருவே, சிறுமதியேன் சிந்தையிலே சிக்காத ஸ்ரீதரனே, அணுவினிலும் உள்ளாய் நீ அதை அறியா பேதை நான். அக்காலம் தொட்டுந்தன் அடிபாடா அறிவிலினான் வைரிதனை வளர்ப்பதற்கே வீணர்த்தம் புகழ்பாடி வழிமாறி சென்றெந்தன் வாழ்நாளை கழித்தவன் நான். உலகின்பம் நிலையென்றே உள்ளமது நினைத்திருந்தேன், அழகில்லா புகழோனே அதை நீயும் கணித்திருந்தாய். மானிட பிறவியதன் மகத்துவங்கள் உணராதே மனம் போன போக்கிலெல்லாம் மாதவனே வாழ்ந்திருந்தேன். தனமுடையார் பின்னாலும் தாரகையர் பின்னாலும் திரிந்த தியாக ராஜனை தயையுடனே காப்பார் யார்? ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் நெஞ்சமுறுக்கும் இந்த பிரார்த்தனைக்கு அந்த நாதன்தான் செவிசாய்க்காமல் இருப்பானா என்ன? 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.